இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, யூனிட் 7ல் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் தான் இது. ரிப்பன் மாளிகையில் மரபு நடைப்பயணம் தொடங்கியது அப்படின்ற நியூஸ் இது. நிர்வாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரிப்பன் மாளிகை பற்றி விளக்குறதுக்காகவே மரபு நடைப்பயணம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. இந்தோ சாரணிக் அப்படின்ற பாணியில் 7.5 லட்சத்துலேருந்து 132 அடியுடன் கூடிய கோபுரம், அப்புறம் 252 அடி நீளமும் 226 அடி அகலமும் 1913ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது இந்த மாளிகை. இப்போ கவர்மெண்ட் அதை சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அதனால் ஒரு டீமாக பிரிஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எல்லாத்துக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு திட்டமாக இந்த மரபு நடைப்பயணம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. 260 பேர் இதில் கலந்துருக்காங்க. முதல் கட்டமாக இந்த குழுவில் 50 பேர் மேற்கொண்ட ஒரு குழுவாக பிரித்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்வையாளராக அந்த மாளிகையை சுற்றி காட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ஆடியன்ஸ்க்கு மேயர் அந்த மாதிரி முத்திரை, ரிப்பன் மாளிகை முத்திரை மற்றும் மேயரோட சிக்னேச்சரோட ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுறாங்க. இது ஒரு சிறப்பம்சமாக இந்த நிகழ்வில் சொல்லப்படுது. இதுதான் அந்த நியூஸ். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ நகரம் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லவே இல்லை. மெட்ராஸ் மாகாணத்தை நகரமாக ஒரு சிட்டியாக மாற்றுறதுக்கு பிரிட்டிஷ் டைமில் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிர்வாகத்தை நம்ம எங்கேருந்து செயல்படணும் அப்படின்ற யோசிக்கும் போது நமக்கு ஒரு பிரிட்டிஷ் மாடல்லே ஒரு கட்டடம் வேணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ரிப்பன் மாளிகையை உருவாக்குனாங்க, கொண்டு வந்தாங்க. சேம் அங்கே இருக்க மாதிரியே அந்த மணிக்கூண்டெல்லாம் இருக்கும். ஸோ இந்த நகர நாகரிகம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே ஒரு நகர நாகரிகம்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி அவங்க அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. லார்ட் ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லப்படுற அவரோட நினைவாகவே இந்த ரிப்பன் மாளிகையை கட்டியிருப்பாங்க. அதுதான் ஒரு விஷயம். நகர நாகரிகம் சிட்டி அப்படின்றத கொண்டு வந்ததுமே மேயர் அப்படின்ற போஸ்ட்டு, கவுன்சிலர் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் அவங்க இது மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு அதை இங்கேருந்து செயல்படுத்துகிற மாதிரி கொண்டு சேர்த்துருப்பாங்க. அதுதான் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ரிப்பன் பிரபு அப்படின்றவரை பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரிப்பன் மாளிகையை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ரிப்பன் பிரபுன்றவர் யார், லார்ட் ரிப்பன் அப்படின்றவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, ஏன் இந்த மாளிகைக்கு ரிப்பன் பிரபுன்னு பேர் வச்சாங்க, அப்படி என்ன அவர் சிறப்பம்சம், அவரோட சிறப்பம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சமச்சீர் புக்கில் அது கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 9th புக்கு, சோஷியல் சயின்ஸில் 9th இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட். இப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு ஓல்ட் கான்செப்ட் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லேட்டர் சோலாஸ், இம்பீரியல் சோலாஸ் டைம்லேயே அவங்க குடை ஓலை முறை அதெல்லாம் வச்சு ஒரு லோக்கல் கவர்மெண்ட்லாம் செல்ஃப் கவர்மெண்ட்டாக உருவாக்கியிருப்பாங்க. தன்னாட்சியாக செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி காந்திஜி நிறையா பேசியிருப்பார். அதே மாதிரி நம்ம தொடக்க காலத்துலேருந்தே நம்மளோட தமிழர்கள் அதை செஞ்சுட்டு வர்றாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இவர் முன்னெடுத்திருப்பார். என்னதான் முன்னாடியே நமக்கு அது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மிடிவல் பீரியடில் அது கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. எதனாலன்னா ஃபியூடலிசம்னால. அது மறுபடியும் எப்போ மீட் எடுத்தாங்கன்னா 19th செஞ்சுரியில், லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் பீரியடில் அதை மீட் எடுத்திருப்பாங்க. யார் அதை மீட் எடுத்திருப்பாங்கன்னா லார்ட் ரிப்பன் பிரபு தான் எடுத்திருப்பார். வெஸ்டர்ன் ஒரேஷன் ஆஃப் அ ட்ரைனிங் இன் டெமோக்ரஸி வித் லார்ட் ரிப்பன்ஸ் ரெசல்யூஷன் இன் 1882. அந்த லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் 1882 மூலமாக மறுபடியும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளே வந்திருக்கும். ஃபியூடலிசம் அப்படின்னா நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த முறை இருந்ததுனால அதோட தாக்கத்தினால இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. இது ரிப்பன் பிரபு 1882ஆம் ஆண்டில் ஒரு தீர்மானம் போட்டு அதை திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பார். 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதியில் என்ன பண்ணியிருக்குன்னா இது புத்துணர்வு பெற்றிருக்கும், ஒரு புத்துயிர் பெற்றிருக்கும். இதனால் ரிப்பன் பிரபுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம். இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். யார் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிப்பன் பிரபுன்றதை நம்ம கண்டிப்பாக மறக்கவே கூடாது. மெயினான பாயிண்ட் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் அது வர்றதுனால மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் 1937 நடைமுறைக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைத்து அதில் மாகாணங்களாக ஊரக வளர்ச்சி சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, கிராமங்கள், நகரங்கள் இது மாதிரி பிரித்து 3 டயர் சிஸ்டம், 2 டயர் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடித்தளமிட்டதே இந்த ரிப்பன் பிரபு அப்படின்ற ஒரு முக்கியமானவர் தான். இதனால் காந்தியோட கான்செப்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு மலர்ந்தது அப்படின்றது இங்கே சொல்ல வர்றாங்க. காந்தியடிகளோட திட்டம் இது ஒரு முக்கிய கூறாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்திய விடுதலைக்கு பின்பு இந்திய அரசியலமைப்பு வந்த பிறகு காந்தியடிகள் கிராம தன்னாட்சி கொள்கை அதில் சேர்க்கப்பட்டது, அரசியலமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதனால் கிராம தன்னாட்சி அப்படின்ற வேர்டு வந்து சொன்னாங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு வந்து எப்படி காந்தி ஞாபகம் வர்றாங்களோ அதே மாதிரி லார்ட் ரிப்பன் பிரபுவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கிராம தன்னாட்சின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமம் இருக்குன்னா அதோட மொத்த பவருமே அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கும். அவங்க கண்ட்ரோல் முழுக்க வந்து மேலே போகாது, அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கே அந்த கண்ட்ரோல் இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ரூல் பண்ணுற நிர்வாகம் பண்ணுற பவர் வந்து மேலே இருக்காது, கீழே அந்த மக்கள்கிட்ட இருக்கும். அதை தான் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா எல்லாத்தோட மொத்த பவரும் வந்து மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒருத்தர் இருப்பார், அவங்கக்கிட்ட இருக்கும். அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது கிராம ஸ்வராஜ் வில்லேஜ் ரிபப்ளிக் அப்படின்னு அந்த வேர்டு வந்து காந்தியோட ஐடியல். greatly influenced the constitution maker. India being the land of village, the creation of village panchayat became a social movement. Restoration of panchayat has become a article of faith during our freedom struggle. அதாவது நம்ம சுதந்திர போராடிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து கிராம சுராஜ் அப்படின்ற வார்த்தை மூலமாக எல்லாமே நமக்கு உருவாயிருக்கும். வில்லேஜோட உரிமை. இப்போ ரிப்பன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன் ஹூ கேவ் இந்தியன்ஸ் த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் பை இன்ட்ரோடியூசிங் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் 1882. வில்லேஜ் மட்டும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது, நகராட்சி கவர்மெண்ட்றதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. இந்தியன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. வந்து அப்படியே ரிப்பன் டுக் சம் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் லிபரைசிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ஹி ஃபார்முலேட் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் மேட் இட் கிளியர் தட் ஹி வாஸ் அட்வொகேட்டிங் ஃபார் த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் சொன்னது தான், டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. இது அந்த விஷயம். இதை தமிழ்லையும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார். அவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டவே கொண்டு வந்திருக்காரு, டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார் அப்படின்றத இங்கே தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணதை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஹி ட்ரைடு டு ரிமூவ் த அப்டக்கிள்ஸ் டு ஸ்பியர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பை ஹிஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1882. ஹி லெட் அ சீரீஸ் ஆஃப் எனாச்மெண்ட் வித் which large power of a local self government where give the ruler and urban bodies and the elected people received ரைட். உள்ளாட்சி அமைப்புகள் நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882 ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். கிராமப்புற மற்றும் நகராட்சிகளில் உள்ள அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும் அதிக அதிகாரங்களுடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்க முயற்சி செய்தார். ஸோ இன்றைக்கி நியூஸ் இதுதான். போடாத நியூஸ்லாம் 1 by 1 போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.